ராமதாஸ் தரப்பிடம் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு யாரும் செல்லாததால் பத்திரிகைகளில் அவதூறான விளம்பரத்தை பதிவு செய்துள்ளதாக அன்புமணி தரப்பு குற்றம் சாட்டியுள்ளது. ஜெயங்கொண்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய வழக்கறிஞர் கே. பாலு, ஜி.கே. மணியை நீக்கியதால் பாட்டாளி மக்கள் கட்சி புனிதம் அடைந்துள்ளதாக கூறினார். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திரு ஜி.கே. மணி அவர்களை நீக்கியிருப்பது என்பது ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியினர் வரவேற்கக்கூடிய ஒரு நல்ல முடிவு. அதற்காக கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பல்வேறு நாடகங்களை நடத்தினார், கட்சியை சீர்குலைக்கக்கூடிய பணம் மதித்தார். ஒரு சினிமாவில் இரட்டை வேடம் போடுவார், அதுபோன்ற இரட்டை வேடத்தை அவர் இந்த பிரச்சனை உருவானதிலிருந்து கடைபிடித்தார். பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு நல்ல முடிவை, ஒரு முக்கியமான முடிவை இன்றைக்கு எடுத்திருக்கிறது. அதன் மூலமாக எங்கள் கட்சி இன்றைக்கு புனிதம் அடைந்திருக்கிறது.